ஜெயலலிதா என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு அரசியல் ஆசையே கிடையாது. வக்கீலா வரணும் தான் ஆசைப்பட்டாங்க. நடிகையா வரது கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஜெயலலிதா மாதிரி புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. எம்ஜிஆரோட நட்பு ஜெயலலிதா வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக போச்சு. எனக்கு பிறகு யார் அதிமுக வழிநடத்துவது அப்படின்னு எம்ஜிஆர் எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ சைதே துரைசாமி, திருநாவுக்கரசு எல்லாம் சொன்னாங்களா, ஜெயலலிதா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்காங்க. எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். அந்த ராணுவ வண்டியிலேருந்து அவர் கையை பிடிச்சி இறக்கி தள்ளி விட்டாங்க பாருங்க. அப்போதான் அவங்களுக்கு தோணித்தான், நம்ம அரசியல் பவர் இல்லைன்னா நம்மளை தமிழ்நாட்டில் வாழ விட மாட்டாங்க. நான் சொல்கிற விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். நான் கிராமர் உட்காந்து திருத்துறேன், ஆனால் ஃபைலில் போய் கிராமர் திருத்துறேன். நோ நோ நோ, இந்த ஃபைலில் நான் கையெழுத்து போடுறது கிராமர் தப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஜெயலலிதா சொன்ன வார்த்தை ஐயே தான், கிராமர் படி, கிராமர் ஒழுங்காக படி முதல்ல, அப்புறம் ஃபைலில் நோட் போடு. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிட முடியாது. தொடர்ந்து ஒரு 4 முறை ஆட்சியை பிடிச்சவங்க. அவங்களுடைய அந்த அரசியல் பயணம் எங்கேருந்து தொடங்கியது? ஜெயலலிதா என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு அரசியல் ஆசையே கிடையாது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண? ஆமாம், அவங்களுக்கு அரசியலில் வரணும்னு ஆர்வமோ இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே அவங்களுக்கு இருந்ததில்லை. சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்து முடிச்சாவிட்டு அவங்க வக்கீலாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் இந்தியா டுடே இன்டர்வியூ என்கிட்ட கொடுத்தாங்க 92. அப்போ சொன்னாங்க, நான் நானி பல்கிவாலா மாதிரி ஒரு லாயராக வரணும் அப்படின்னு. ஏன்னா இன்டெலிஜென்ட். ஜெயலலிதா மாதிரி புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 அரசியல்வாதி தான் புத்தக பிரியர்கள். ஒன்று ஜெயலலிதா, ஒன்று முரசொலி மாறன். முரசொலி மாறன் ஹார்வர்டில் 70 வயசில் படித்தார். அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளவர். அடுத்து ஜெயலலிதா. ஜெயலலிதா வீட்டு லைப்ரரி புக்கை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன். பாய்ஸ் கார்டனில் என்ன புக்ஸு, கோல்டா மேயரை பற்றி, சர்வதேச புத்தகங்கள், டைம் மேகசின் அத்தனையும். இன்ஃபேக்ட் அமெரிக்கன் கான்சுலேட் இருந்து அவங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ், அப்போல்லாம் இ காப்பிலாம் கிடையாது, அப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை படித்து முடித்த உடனே ஜெயலலிதா காப்பி போகுமா. சர்வதேச அரசியலை கரைச்சி குடித்தவங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு அரசியல் வருவதில் ஆர்வம் இல்லை. வக்கீலாக வரணும் தான் ஆசைப்பட்டாங்க. நடிகையாக வர்றது கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. படிக்கணும் 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 படிக்கணும். பால்ய காலத்தில் அவங்க தாத்தா ஜெயச்சாமராஜ உடையார்கிட்ட டாக்டராக இருந்தவங்க, மருத்துவர். ஜெயச்சாமராஜ உடையார் சொன்னாரா, அம்மு நான் படிக்க வைக்கிறேன், காலேஜில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ கவர்னராக இருந்தார், தமிழ்நாட்டு கவர்னராக இருந்தார் ஜெயச்சாமராஜ உடையார். ஆனால் அவர் உடல்நலம் குன்றி மைசூருக்கு போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அவர் மட்டும் இருந்ததுன்னா ஜெயலலிதா காலேஜ் போயிருந்தாங்கன்னா, ஜெயலலிதா ஒரு லாயராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள நீங்கள் ஒரு அரசியல்வாதியாவோ சினிமா நடிகையாவோ பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களோட நல்ல காலமோ கெட்ட காலமோ சினிமாவில் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் சந்தியாவுக்கு பிறகு சினிமாவில் வந்தாங்க. வெந்நீராடை முதல் படம் ஸ்ரீதர் டைரக்ஷனில். அப்போ ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி வருவாங்க. ஏன்னா ஸ்ரீதர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்முக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, ரொம்ப ஒரு இன்னசென்ட் கேர்ள், ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், சாக்லேட் சாப்பிடுவோம், சொல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமான. நோ அங்கிள், வாட்ஸ் ராங் அப்படி கேட்பாங்க. துடுதுடுப்பான ஒரு, ஏன்னா ஸ்ரீதர் எங்களோட அங்கிள் RS மணி, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். என்னோட மாமா மாமன் மகள்ன்ற படம்லாம் எடுத்தார், மிகப்பெரிய டைரக்டர் RS மணின்னு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் ஸ்ரீதர். ஸ்ரீதர் நல்லா எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இயக்குனர் ஜாம்பவான். ஜெயலலிதா அவர் ஸ்ரீதர் பார்த்ததே ஒரு வியந்து பார்த்தாராம். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததே இல்லைப்பா, என்ன புக்கு படிக்குது, அது ஷூட்டிங் நடுவில் யாருக்கிட்டையும் பேசாது, அது புக் எடுத்துக்கும் படிக்கும். அயன் ரேண்ட் நான் வியந்து பாராட்டுருக்கேன். ஒரு 16-17 வயசு பொண்ணு படிக்கிற புக்காக அதெல்லாம் அயன் ரேண்ட் படிக்கும். என்ன ஃபாரின் புக்ஸ் எல்லாம் படிக்கும், நாவல் படிக்கும். அப்படியே நான் ஆடி போயிட்டேன்ப்பா அவளோட நாலேஜை கண்டு. அவளுக்கு டைலாகை சொல்லித்தர வேணாம், அவள் ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே பண்ணும், மனப்பாடம். இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு ஸ்ரீதர் வாயால் புகழப்பட்டவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா சினிமாவுக்கு வந்தார்.
சினிமாவில் கொடி கட்டி பறந்தார், தப்பு இல்லை, நல்ல சிறந்த நடிகை. சாவித்திரி மாதிரி இல்லாட்டி கூட அவங்களுக்குன்னு ஒரு தனி முதிரையை பயிச்சார். எம்ஜிஆரோட ஜோடி சேர்ந்து நிறையா படத்தை நடித்தார். அவர் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்து விட்டது. எம்ஜிஆரோட நட்பு ஜெயலலிதா வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக போச்சு. அரசியல் ஸ்டார்ட் ஆகுது, 50 அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. எம்ஜிஆர் அரசியலில் குடிகட்டி பறந்த போது ஜெயலலிதா அரசியல் இல்லை. வந்து ஒரு எம்ஜிஆரோட ஒரு உற்ற துணையாக ஒரு நண்பராக இருந்தார் தவிர அவர் வந்து அரசியலில் ஈடுபாடோ எதுவுமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர். அதற்கு முன்னாடி கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார். அதற்கு முன்பு எனக்கு பிறகு யார் அதிமுக வழிநடத்துவது அப்படின்னு எம்ஜிஆர் எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ சைதே துரைசாமி, திருநாவுக்கரசு எல்லாம் சொன்னாங்களா, ஜெயலலிதா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்காங்க, சினிமாலையும் பாப்புலராக இருக்காங்க, மக்கள் மத்தியிலும் பிரபலமாக இருக்காங்க, ஓரளவுக்கு எல்லாரும் அணிஞ்சு வச்சுருக்காங்க, கட்சியை கொண்டு போகிற லெவலில் அடுத்த லெவலில் வரக்கூடிய லெவலில் இருக்கிறதுனால அவங்களே கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஆரம்பிக்கிற பண்ண எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கட்சி 2 பேர் இருக்கும், ஆதரவு எதிர்ப்பு வரும். எம்ஜிஆர் வந்து திடீர்னு யோசிச்சு பார்த்தாங்க, நமக்கு பிறகு யார் அப்படி எம்ஜிஆர் யோசிச்சு பார்த்துருக்காரு. சரி அம்மா கூப்பிடுப்பா அப்படின்னு. அப்போ ஜெயலலிதா சொன்னாங்களா, எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு அரசியல் ஆசையே இல்லை, அரசியலுக்கு வரவழைக்கு நிர்பந்திக்கப்பட்டார். அதான் உண்மை, அது பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா ஜெயலலிதா அவங்களோட கண்டென்ட் லைஃப். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டேன், மேடம் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டேன், மீ மை புக்ஸ் மை லைஃப். அதான் அவங்க சொன்ன வார்த்தை. அரசியலோ பதவியோ சினிமாவோ அரிதாரமோ மேக்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுடைய பதில கேட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேடம் யூஆர் எ பாலிட்டிஷியன், ஸோ வாட், மீ அண்ட் மை புக்ஸ். அவங்க உலகமே புத்தகம் தான். நான் முதல்ல அவங்கள சந்தித்த பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, எது கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இதை போய் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, பணமோ காசோ கிஃப்ட் வாங்க மாட்டேன்னு. I'll give you something which you don't refuse. ஒரு புக் எடுத்து கொடுத்தாங்க, இன்னொரு புக் வச்சுருக்கேன், ஜெயலலிதா கொடுத்த புத்தகம், பெஸ்ட் விஷஸ் ஜெயலலிதா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. சொன்னேன் மேடம் இந்த புக்கை நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா இதை நான் லஞ்சமாக நினைக்கல, நீங்கள் அன்பாக கொடுக்குறீங்க, உங்கள் புக்கு நான் வாங்கிக்கிறேன். நான் ஒரு புக்கு அப்புறம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா, கொடுங்கன்னு. கோல்டா மேயரை பற்றி புக்கு ஒன்று கொடுத்தேன், இன்னும் அது லைப்ரரியில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ புத்தக பிரியரம், நாலேஜபிள் பர்சன். அவங்க அரசியலுக்கு வந்தது ஒரு விதிவிலக்கு, ஒரு கம்பல்ஷன், ஒரு ஃபோர்ஸபிளாக வந்தாங்க. ஆனால் வந்த பிறகு கூட, அப்போ கூட எப்பன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த இராணுவ வண்டியிலேருந்து அவர் கையை பிடிச்சி இறக்கி தள்ளி விட்டாங்க பாருங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணித்தான், நம்ம அரசியல் பவர் இல்லைன்னா நம்மளை தமிழ்நாட்டில் வாழ விட மாட்டாங்க. அந்த நேரம் எடுத்த முடிவு தான் அரசியலில் வரணுங்கிறோம். அது எம்ஜிஆர் இருக்கும் வரையில் அவன் அரசியலில் பெரிய ஆர்வம் காட்டல. ராஜ்யசபா எம்பியாக போனாங்க, பேசினாங்க, வந்தாங்க. அப்புறம் நடுவில் கூட சொல்லுவாங்க, ராஜீவ்காந்தியோட வந்து இந்த மாதிரி கான்டாக்டில் இருந்து அதிமுக வந்து கைப்பற்றணும்னு பார்த்தேன்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. தலைவர் இருக்கும்போது நான் தலைவர் மீறி நான் செயல்பட மாட்டேன். எனக்குன்னு ஒரு லாயல்ட்டி உண்டு. அந்த ஜெயலலிதா வந்து புரூட்டலி ஹானஸ்ட், உண்மையை தவிர எதையும் பேச மாட்டாங்க, எதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. பேசும்போது உள்ள ஒன்று வச்சு மறைச்சி பேசுறது, ஹைடு பண்ணி பேசுறது, அதெல்லாம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுவாங்க. நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு டேப் ரிகார்டர் வச்சேன், அவங்க டேப் ரிகார்டர் வச்சாங்க. மேடம் இந்த 2 டேப் ரிகார்டர் ஒன்று தானே மேடம், நான் கொடுத்த டேப் ரிகார்டு டேப் கொடுத்தா அவங்களுக்கு என்ன, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ நாங்க ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ நாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம் ஒரு பத்திரிகையாளர்? அதுதான் ஜெயலலிதா. நாளைக்கு நீ ஏதாவது ஆல்டர் பண்ணிட்டேன்னா நான் என் டேப் ரிகார்டர் வச்சு டேப் பண்ணி என்ன எதுன்னு பார்ப்பேன். நீ இன்டர்வியூ எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. மேடம் கொடுத்து அனுப்புற பழக்கம் இல்லை மேடம் அப்படின்னு. ஐ வாண்ட் டு சீ. நான் இல்லை மேடம் இந்தியா டுடேலாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க மேடம், நாங்கள் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க, பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடும், பேப்பரில் பப்ளிஷ் அப்புறம் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் திருத்தம் போடணும்னு. அந்த மாதிரி ஒரு டஃப் லேடி அவங்க வந்து அரசியலில் தீவிர அரசியல் வரணும்னு முடிவு பண்ணது எப்போன்னா எம்ஜிஆர் இறந்த 2வது நாள் அவங்கள வண்டியிலேருந்து இறக்கி விட்டாங்க பாருங்கள். அன்றைக்கி தான் அவங்க மனசில் தோணிருக்கான், நம்மளை அரசியல் இல்லைன்னா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் இறங்கி ஜேஅணி வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாவும் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு ஜானகி காம்ப்ரமைஸ் பண்ணி முதலமைச்சராக வந்தாங்க. முதலமைச்சராக வந்தபோது கூட நான் கேட்டேன், உங்களோட ஹாபி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிவி பார்ப்பீங்களான்னு கேட்டேன். நோ, ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஜெயடிவி பார்ப்பேன். அது கூட அந்த ஒரு வேடிக்கை என்கிட்ட சொன்னாங்க, ஜெயடிவி ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டேன்ப்பா, பெருமாள் வந்து அம்மன்னு சொல்கிறாங்க, பெருமாள் தாயார் தானே
ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்து இதில் கூட தெரிய வேண்டாமா? என்ன பண்ணுறாங்க? நான் கூப்பிட்டு கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஹலோ நான் தான் ஜெயலலிதா பேசுகிறேன், பெருமாள் தாயார்னு போடுங்கப்பா, பெருமாள் அம்மன்னு போடுறீங்களே. அந்த ரிப்போர்ட்டருக்கு 2 நாள் தூங்கியிருக்க மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட். நான் சொல்கிற விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட். அம்மன் அப்படின்னு வந்தோடனே கூப்பிட்டு கேட்டாங்க, பெருமாள் கோயில் ஏது அம்மன், எந்த ரிப்போர்ட் நான் கூப்பிடு, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. அங்கே தாயார் தானே சொல்லுவாங்க அப்படின்னு. தாயார் தான் சொல்லுவாங்க. அம்மன் தாயார், அம்மன் எப்படி சொல்லுவீங்க, தாயார் தான் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு புக்ஸ்ன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. சரோஜான்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க, அவங்க எம்பியாக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வந்தாங்க, நியூயார்க்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்தாங்க. அப்போ போகும்பொழுது சோஷியல் வெல்ஃபேர் சமூகம், அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போனேன், என்ன வாங்கிட்டு போகிறான்னு சொன்னேன். அம்மா பிடிச்சது வாங்கி கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு. கொடுங்க தம்பி, நல்ல புக்ஸு, நல்ல 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 கிஃப்ட் வாங்கிட்டு போனோம். இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு, இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இதெல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க, வாங்கன்னு பாரத நம்மளுக்கு கூப்பிட்டு போனேன். ஒரு 10 புக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க தான் பே பண்ணாங்க. அந்த புக்ஸ் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தாங்களாம். கொடுத்தோடனே ஜெயலலிதா பார்த்து கேட்டாங்களாம், இந்த புக்ஸ் எல்லாம் பிரகாஷ் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் சொன்னாங்களாம், நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்லேயே எனக்கு பிடிச்சமான கிஃப்ட்டு எல்லா எம்பியும் போயிட்டு வந்து கொடுத்தாங்க, எனக்கு அதெல்லாம் கூட பிடிக்கல, நீ புக்கு வாங்கிட்டு வந்து பாரு சரோஜா, ஐ கங்க்ராச்சுலேட் யூ அப்படின்னு அந்த அம்மாவை பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு புஸ்தகம் மீது அந்த அம்மாவுக்கு தீராத காதல். அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கிட்ட கேட்பாங்க, டு யூ ரீட் ரெனன் மார்ட்டின்? மேடம் ஐ ரெட் 4 times. இப்போ இருக்கிற ஸ்கூலில் ரெனன் மார்ட்டினே வைக்கிறது இல்லை பிரகாஷ். ரெனன் மார்ட்டின் நான் இப்போ கூட படிக்கிறேன் தெரியுமா, எடுத்து காமிச்சாங்க. மேடம் நீங்கள் ரெனன் மார்ட்டின் படிக்கிறீங்களா? ஸோ வாட், சீஃப் மினிஸ்டர் ரெனன் மார்ட்டின் படிக்கக்கூடாதா? இந்த செக்ரட்டரி ஒரு IAS எழுதுறான், பேர் சொல்லி திட்டினாங்க, கிராமரே தெரியல அவனுக்கு. நான் கிராமர் உட்காந்து திருத்துறேன். மேடம் ஃபைலில் போய் கிராமர் திருத்துறீங்க? நோ நோ நோ, இந்த ஃபைலில் நான் கையெழுத்து போடுறதுல கிராமர் தப்பாக இருந்தால் என்ன அர்த்தம், ஸ்பெல்லிங்கே தெரியல. நான் என்ன தெரியுமா பண்ணேன், 20 ரெனன் மார்ட்டின் புக் வாங்கினேன், எல்லா IAS ஆஃபீஸருக்கு அமிச்சேன். நாடி போயிட்டேன், IAS ஆஃபீஸருக்கு ரெனன் மார்ட்டின் புக் ப்ரெசென்ட் பண்ணாங்களா? அட கடவுளை, கிராமர் படி. ஜெயலலிதா சொன்ன வார்த்தை IAS ஆஃபீஸர், கிராமர் படி, கிராமர் ஒழுங்காக படி முதல்ல, அப்புறம் ஃபைலில் நோட் போடு. அப்படி அந்த அளவுக்கு ஒரு மெட்டிகுலஸ் லேடி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அவங்க 10 வயசா அவங்க உட்கார்ற விதம், அந்த பேசுகிற பேச்சு. நான் வந்து அமெரிக்காவில் US காங்கிரஸ் இருக்கு, நம்ம இந்திய பாராளுமன்றம் மாதிரி. அந்த US காங்கிரஸில் ஜெயலலிதா பேர் சொல்லி கொடி ஏற்றினேன். ரொம்ப ரேர் அது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா பேரை சொல்லி கொடி ஏற்றினது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நான் அவங்க ஒரு எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் பண்ணேன். முதலமைச்சராக இருக்காங்க, லேடி வந்தாங்க. அது இல்லாமல் NYPD, நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே ஜான் ஜே காலேஜ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது. அந்த ஜான் ஜே காலேஜில் போய் சொன்னேன், உலகத்திலே முதல்ல பெண் போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஆல் விமன் போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண தமிழ்நாட்டில் தான். என்ன அதை சிலபஸாக வச்சுட்டாங்க. இந்த ரெக்கார்டெலாம் கொண்டாந்து அம்மாட்ட கொடுத்தேன், ஜெயலலிதாட்ட கொடுத்தேன். அப்போ அந்த கொடியை கொண்டாந்து கொடுத்தேன், அமெரிக்கா காங்கிரஸ் ஏற்றின கொடியை கொடுக்கும்போது தலைகீழாக கொடுத்துட்டேன். பிரகாஷ், யுவர் ரிவர்சிங் த ஃப்ளாக். அமெரிக்காவில் நான் 25 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு அவசரத்தில் ஒரு பதட்டத்தை தப்பாக கொடுத்துட்டேன், அதை ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ அமெரிக்க கொடி எப்படி இருக்குங்க தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது. அமெரிக்க கொடி நான் பார்த்துருக்கோம், மேலே கீழே எப்படி தெரியுமா நமக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சு வச்சுனாங்க. அப்படி திருப்பி அந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்கும்போது கரெக்டாக வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த அம்மாவை பார்த்து வியந்து பாராட்டியிருக்கேன். எவ்வளோ விஷயங்கள், அவங்களோட நாலேஜ், அறிவு, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு, ஸோ யூ வாண்ட் டு சே திஸ் அப்படிமா மேடம் அப்படின்னா என்ன சொல்ல வரேங்கிறத டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் சொன்னேன், மேடம் இவர் உங்கள் பேரை கெடுக்கிறார் அப்படின்னு. ஓ அந்த மந்திரியா, தெரியுமே இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமே அப்படின்னா. நான் ஆச்சரியப்பட்டேன், எப்படி அந்த மந்திரி பேரை சொல்ல ஒரு ஹிண்ட்டு கொடுத்தா புரிஞ்சுக்கினாங்களே. அப்போ தான் நினச்சேன், உங்கள் வீச்சு பயங்கரமான வீச்சு. நான் ஜூனியரில் இருக்கும்போது 5 வருட ஆண்டுகாலம் அவளை தாக்கி எழுதினேன். இந்தியா டுடேயில் நான் முதல் ஆர்டிக்கல் எழுதின ஆவேசத்தில் அம்மா. கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஆவேசப்பட்டேன், என்ன இந்த மாதிரி எழுதுனீங்க, வாட் நான் சென்ஸ் அப்படின்னாங்க. இல்லை மேடம் தப்பாக ஒன்றும் இல்லையே, நீங்கள் கோவப்பட்டீங்க அதெல்லாம் எழுதுனேன் அப்படின்னா. அதெல்லாம் பத்திரிகையில் எழுதணுமா, என்ன ஒன்று நினச்சிட்றீங்க, இப்போ ஆவேசமாக தானே பேசுகிறீங்க அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. இப்போ ஆவேசமாக தானே பேசுகிறீங்க, ஆவேசத்தில் அம்மான்னு போட்டுட்டேன், சிரிச்சிட்டாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு அமிச்சு நீ இதெல்லாம் பர்சனல் மேட்டர்லாம் போடுறீங்களே, கோவப்படுறீங்களா, அது கோவப்படுறதுக்கு குணம் அதெல்லாம் போடுறீங்களே. இல்லை மேடம் உங்கள் ட்ரெயிட்டை பற்றி நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஜூனியரில் 5 வருஷம் திட்டி எழுதினேன்.
அரசாங்க ஊழல், அமிர்தாஞ்சன் பங்களா, இன்கம் டேக்ஸு, பிரசன்ட் ஸ்டே ஹோட்டல் எல்லாம் தவறுகள்லாம் சொன்னேன். தோத்தப்புறம் எனக்கு கூப்பிட்டு அமிச்சாங்க. என்னுடைய நண்பர் காமன் ஃப்ரெண்டு வழியாக கூப்பிட்டு அமிச்சாங்க. உங்களை பார்க்கணுன்னாங்க. என் மேலே என்ன கோவம்னு கேட்டாங்க. உங்கள் மேலே கோவமே இல்லையே மேடம் எனக்கு. நீங்கள் நான் பதவியேற்பு விழாவில் வந்தபோது கூட உங்களை கூப்பிட்டு நான் பாராட்டினேன். அந்த பதவியேற்பு விழா முதலமைச்சர் ஆனப்போ 91 நான் ஹிந்துவில் இருந்தேன். அப்போ அந்த நன்லாம் உட்காந்துருந்தாங்க. ரோசரி சர்ச் பார்க் கான்வென்ட் நன் அவங்கள பேட்டி எடுத்து போட்டால் ஜெயலலிதா கூப்பிட்டு பாராட்டினாங்க. அது சொன்ன மேடம் நான் வந்து என் தொழிலை தான் பண்ணேன். உங்கள் மேலே வெறுப்பு இல்லாமல் பண்ணேன். நீங்கள் பண்ண தப்பு ஏன் தப்பு என்கிட்ட சொல்லேன்னாங்க. எங்கே சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க? எவ்வளோ லெட்டர் அமிச்சேன், எவ்வளோ இமெயில் அமிச்சேன், எவ்வளோ மெசேஜ் அமிச்சேன், லெட்டர் அமிச்சேன், பதிலே போடலையே நீங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க எனக்கு உங்கள்கிட்டேருந்து ரிக்வெஸ்ட் வந்ததா? எந்த ரிக்வெஸ்ட்டுமே எனக்கு வரல, எல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்னாங்க. சொன்னேன் மேடம் அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்ன தப்புங்கிறது. நீங்கள் திருத்தின்னு இருக்கலாம், திருத்திக்க முடியாமல் போயிடுச்சு, இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு பக்குவமாக நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு அரசியல்வாதி ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். ஈகோ இல்லை அவங்ககிட்ட இல்லாத ஈகோ மட்டும்தான். ஆனால் சுய நம்பிக்கை அதிகம். என்னால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையின் மறு உருவம் ஜெயலலிதா. இப்போ 96 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோற்று போனாங்க. 5 வருஷம் ஆட்சியில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு. சுடுகாட்டு ஊழல், வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஊழல், இன்னும் பல ஊழல்களை வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த டைம் வந்து அந்த தோற்றதுக்கு பிறகு அவங்க எதுவும் சந்திச்சிங்களா? அந்த டைம் என்ன சொல்லியிருந்தாங்க? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஜூனியரில் ஒரு ஆர்டிக்கல் பண்ணேன். ஜெயலலிதா பர்கூரில் தோற்பது உறுதின்னு கொடுத்தேன். கலைஞர் கூப்பிட்டு கேட்டார், என்னையா இன்னும் எழுதுற நீ பாட்டுக்கு, அந்த அம்மா ஜெயிக்கணும் ஜாஃபர் சேட் சொல்கிறாரு. சார் எங்களுக்கு நான் போய் ஒரு வாரம் பர்கூரில் இருந்துட்டு வந்தேன். எனக்கு கிடைச்ச தகவல் எனக்கு பெட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டு என்ன பெட்டுன்னார் கலைஞர். பெட்டு வச்சுக்கலான்னு பெட்டு வச்சார் கலைஞரை கூட. அது வச்சார். ஓகே. தோத்த பிறகு ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. எப்படி நான் தோப்பேன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன் மேடம் நான் கான்ஸ்டிடுவன்சி போய் பார்த்தேன், உங்கள் மேலே வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு தொகுதி உள்ள. எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து 40,000 ஓட்டில் ஜெயிப்பான்னு சொன்னாங்களே. மேடம் உங்கள் கூட இருக்கவங்களும் உங்களை ஜாலரா அடிக்கிறாங்க, உங்களை புகழ் பாடுறாங்க, உங்களை வந்து முகஸ்துதி பண்ணுறாங்க. உண்மையான உங்கள் மேலே அன்பு இருந்தாங்கன்னா உங்களை வார்ன் பண்ணியிருக்கணும். மேடம் நீங்கள் தோக்க போகிறீங்க, ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்களும் வந்து அது லூஸாக விட்டீங்க, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலை. நோ யூ ஆர் த ஒன்லி ஜேர்னலிஸ்ட் டு ரைட் ஐ வில் லூஸ் தி எலெக்ஷன். வேறு யாருமே தேர்தலில் நான் தோற்று போவேன்னு எழுதலை, நீ மட்டும்தான் எழுதின. அது எப்படி எனக்கு தெரியணும், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து தேர்தல் சீஃபாலஜி இந்த மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே ஒரு கிராமத்தில் போய் டீ கடையில் போவோம், கிராமத்தில் போவோம், குடியானவன்ட்டு கேட்போம், லேடியை கேட்போம், 10-20 பேர்கிட்ட கேட்போம், எப்படி ஜெயலலிதா போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு. அப்போ எங்களுக்கு வந்து வேறு கம்யூனிகேஷனே கிடையாது. 96 என்ன கம்யூனிகேஷன், ரைட்டிங் டேப் ரெக்கார்டர் இருக்கும், ஒரு பேப்பர் நோட் புக் எழுதுவோம். ஒரு கடையாக ஒரு அந்த ஊர் கிராம தலைவரை போய் பார்ப்போம், அந்த ஊரில் இருக்க வயசானவரை போய் பார்ப்போம், அந்த ஊரில் இருக்க பொட்டி கடைக்காரரை போய் பார்ப்போம், டீ கடைக்கு போவோம், சலூன்களில் போய் கேட்போம். அப்படியே நம்ம கேதர் பண்ணதில் 10ல் 8 பேர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே முடிவு பண்ணேன், ஓஹோ இது வந்து கதை வேறு மாதிரி போகுது, ஜெயலலிதா கண்டிப்பாக தோக்க போகிறேன். அந்த சொன்னவங்க கிட்ட, மேடம் இப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் ஒன்றும் வித்தக்காரன் இல்லை, நான் ஒன்றும் சீப்பாலஜிஸ்ட் கிடையாது, எனக்கு ஏதோ நான் 10 பேரை கேட்டேன், 20 பேரை கேட்டேன், அந்த ட்ரெண்டே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு ட்ரெண்டு தெரிஞ்சுது, அது வச்சா நான் எழுதினேன். அப்படி வந்தபோது ஐ கான்ட் பிலீவ் யூ ரோட் திஸ் அப்படின்னா. அவங்கள நிறைய முறை நேர்காணல் எடுத்திருக்கீங்க. அவங்க வந்து நேர்காணலுக்கு பிறகு பத்திரிகையாளருடன் அவர் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையில் வந்து? பத்திரிகையாளர் மீது அவங்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல மதிப்பு கிடையாது. நீங்கள் பார்த்த வரைக்கும்? நான் பார்த்த வரைக்கும் பத்திரிகையாளர்னா வந்து எனக்கு எதிரிகள் தான் நினச்சாங்க அவங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர்னா அவங்களுக்கு ஒரு டிவைடை கிரியேட் பண்ணதே அமைச்சர்கள் தான். அவங்ககிட்ட என்ன ஒரு பழக்கம்னா, அமைச்சர்கள் போய் சொல்லுவாங்க, மேடம் இந்த பத்திரிகை உங்களை போய் தப்பாக எழுதுறாங்க, இந்த பத்திரிகை இப்படி பண்ணுறேன். இப்போ கலைஞர் அப்படி இல்லை. கலைஞர் வந்து மார்னிங் 4 மணிக்கு எழுந்த உடனே அத்தனை டெய்லியும் படிப்பார். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எழுந்துருவார். அத்தனை டெய்லியும் முதல்ல அவர் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு அவருக்கு முரசொலி போகணும். அப்புறம் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினமணி, தினகரன், என்ன எல்லா தினமணி எல்லா பேப்பரும் படிக்கணும். ஜூனியர் விகடன், குமுதம், ஆனந்த விகடன் எல்லாம் படிச்சிருவார். படித்து 7 மணிக்கு ஃபோன் பண்ண, சாமி என்ன எழுதுன நீ, என்ன தப்பாக எழுதுற, என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன சார் யார் கொடுத்தா இது, ரியாக்ட் பண்ணுவார், சொல்லுவார், நீ ஒன்று எழுதியிருக்க நான் சரி பண்ணுறேன், ஆமாம் நீ எழுதுனது கரெக்ட் தான், அந்த இடத்துல அந்த கரெக்டர் சரியாக பண்ணல, ஃப்ராட் பண்ணிட்டான், நான் பார்த்துக்கிறேன் விட்ரு
நீ எழுந்து கரெக்ட் தான், காலைல 7 மணிக்கு உங்களுக்கு phone அதையும் பண்ணுவார், பண்ணி சொல்லுவார், நீ எழுந்து சரிதான், என்னோட நாளையும் தப்பிச்சு போச்சு, என்னோட பார்வையிலும் தப்பிச்சிச்சு, நீ என்கிட்ட சொன்னதில்ல, தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன். அந்த கேலண்டருக்கு டோஸ் விடுவார், கேலண்டருக்கு கூப்பிடுவான், என்ன சார் சிஎம் என்னை திட்டுறாரு, நான் சொன்ன நீ கேட்கல, என்ன பண்ண சொல்கிறீங்க, நீ சிஎம் போட்டு கொடுத்த, நான் போட்டு கொடுக்கல, அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், உண்மையான்னு கேட்டார், உண்மையை சொன்னேன், நீ ஒழுங்காக வேலை பண்ணியிருந்தா ஏன். கலைஞர்கிட்ட அந்த குணம் உண்டு, பத்திரிகையாளர் என்ன எழுதினாலும் அப்படியே நம்புவார். ஜெயலலிதா நம்ப மாட்டாங்க. ஜெயலலிதா சொல்லுவாங்க நமக்கு எதிராக சதி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. எம்ஜிஆர் கூட தான் வந்து பத்திரிகையோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஆனந்தவுடன் பாலசுப்ரமணியத்தையும் ஜெயிலையும் போட்டார் ஒரு கார்ட்டூனுக்காக. ஆனால் எம்ஜிஆர் வந்து மீடியாட்ட ஃப்ரெண்ட்லி. எம்ஜிஆர் என்ன, நான் ராமபுரம் தோட்டத்தில் சாப்பிட போயிருக்கேன், இப்போ லைனாக உட்காந்து சாப்பிடுவாங்க இலை போட்டு, எம்ஜிஆர் ஓரமாக உட்காருவார், அந்த ஓரத்தில் நாங்கள் உட்காந்துருப்போம், அப்படி பார்ப்பார், மாலிங்கம் எல்லாம் வந்திருக்கா பாரு, எல்லாம் இவருக்கு என்ன போடுறோமோ அது எல்லாருக்கும் போடணும். பந்தி உபச்சரிக்கிறதுல எம்ஜிஆரை பீட் பண்ணுறதுக்கு எந்த அரசியல்வாதியும் கிடையாது. ஃபஸ்ட்டு போனே கேட்பார், சாப்பிட்டியான்னு கேட்பார். அவர் உடம்பு சரியில்லாமல் வந்தது கூட அப்படி கேட்பார், சாப்பிட்டு போம்பார். அந்த மாதிரி ஒரு குணம் எம்ஜிஆர். ஜெயலலிதா அந்த மாதிரி இல்லாட்டி கூட போனோன்னு டீ வரும், உங்களுக்கு காஃபி வரும், ஸ்நாக்ஸ் வரும். ஆனால் ஜெயலலிதா வந்து மீடியா மீது ஒரு அவநம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு கலைஞர் அளவுக்கு ஒரு இல்லாமலே ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. அது என்ன காரணமோ முதல்லேருந்து அந்த மாதிரி இருந்தமோ காரணமோ தெரியல. அது இல்லாமல் மீடியாவும் ஜெயலலிதா ரொம்ப காரசாரமாக தாக்கி எழுத ஆரம்பிச்சிது. பாப்பாத்தி அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு போக்கில் போயிட்டாங்க. அதனாலே என்னமோ தெரியல, ஜெயலலிதாவுக்கும் மீடியாவுக்கும் ஒரு 8ஆம் பொருத்தமாக ஒரு 7ஆம் பொருத்தமாகவே அமைஞ்சு போச்சுன்னு நான் வருத்தப்படுறேன். ஜெயலலிதா அவர்கள் 4 முறை முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரியான தொடர் வெற்றி 2016 வந்து பெற்றாங்க. அதன் பிறகு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி, 75 நாட்களுக்கு பிறகு இறப்பு செய்தி அப்படிங்கிறலாம் வந்துச்சு. ஸோ அந்த செய்தியை நீங்கள் கேட்டவுடன் பல ஆண்டு காலம் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கீங்க, பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு? நான் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு போகல, ஏன்னா அவங்கள மகாராணி மாதிரி பார்த்துட்டு அவங்கள வந்து அந்த கோலத்தில் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. நான் போகல. நான் வந்து என்ன டிவியில் கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு உள்ளே போய் உட்காந்துட்டேன். எனக்கு வந்து அரசியலை தாண்டி அவங்க மீது எனக்கு ஒரு அதிக அளவு ஒரு பற்று, பாசம், ஒரு மதிப்பு, மரியாதை. கலைஞர் அப்படி தான். கலைஞர் வந்து எனக்கு புள்ள மாதிரி தான் நினச்சார். எனக்கு கலைஞர் எனக்கு புள்ள மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். வெளியாலாம் ட்ரீட் பண்ணல. போனோடனே சாப்பிட்டியான்னு கேட்பார். அம்மா சாப்பிடாம மேலே அனுப்புவாங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டு தானே வந்தேன், உட்கார் அப்படிம்பார். சண்முகநாதன் சாப்பிட்டானா செக் பண்ணுவார். சண்முகநாதன் சாப்பிட்டானா, அவன் சாப்பிட்டான்ல, என்கிட்ட சும்மா கதை விட போகிறான் அப்படிம்பார். அந்த மாதிரி ஜெயலலிதாவும் ஒரு பெரிய ஆளுமை, என் மீது பெரிய அன்பு கொண்டவங்க. அவங்க இறப்பை என்னால் தாங்க முடியல. கலைஞர் இறப்பை என்னால் தாங்க முடியல, கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த அன்புங்கிறது போலித்தனம் இல்லாத ஒரு அன்பு. ஏன்னா நான் எந்த அரசியல்வாதிகிட்டையும் போய் கையேந்தி கேட்டதில்லை. கலைஞர் கேட்பார், உனக்கு ஒன்றுமே கேட்கலையா பாரு, ஏப்பா நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்க, இதோட என்ன உங்களை எனக்கு எங்கிட்டே டபாக்கு இதை பற்றி அப்படிம்பார். ஜெயலலிதாட்டே கலைஞர்கிட்ட எந்த நான் ஆப்ளிகேஷனும் போனதில்லை, எந்த உதவியும் கேட்டு போனதில்லை. அதனால் என் மேலே தனி பிரியம், பாசம் அவங்களுக்கு. அந்த பாசத்தினால் அவங்க 2 பேர் இறக்கும்போதும் நான் கொஞ்சம் மனசு உடஞ்சி போனேன்னா அது உண்மையாக. எம்ஜிஆர் இருக்கும்போது நான் அமெரிக்காவில் இருந்தேன், இந்தியாவில் இல்லை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன். படிக்க போகும்போது 86 பார்த்துட்டு போனேன். 87 இறந்து போயிட்டார். ஆனால் கலைஞர் இருந்தபோதும் ஜெயலலிதா இருந்தபோது சென்னையில் இருந்தேன். 2 பேரும் நான் போய் கலைஞர் பாடியை பார்த்துட்டு வந்தேன். ஜெயலலிதா பாடியை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுது. ஜெயலலிதா அவர்களுடைய இந்த ஆளுமை வந்து தொடர்ந்து இவ்வளோ ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஒரு அரசியலில் ஒரு ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து வச்சுருக்கு. அதுக்கு எது அவங்கள்ட்ட ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உடல் அரசியல்வாதியை எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் தெரிஞ்ச மோடியா லேடியான்னாங்க. பிரைம் மினிஸ்டர் இத்தனைக்கும் மோடி அவங்க பர்சனல் ஃப்ரெண்டு. மோடி பர்சனல் ஃப்ரெண்டு இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டா எதிரி. அந்த கொள்கையை அந்த நிலைப்பாட்டை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ தான் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டபோது நினச்சேன், இந்த அம்மாவுக்கு இருக்கிற தைரியத்தை பார்ப்பா, என்ன ஒரு தைரியம், பிரைம் மினிஸ்டரே மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த தைரியம் யாருக்கு வராதுங்க. இப்போ அந்த தைரியம் எந்த அரசியலையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தப்பாக இருக்காதீங்க. ஜெயலலிதாவோட தைரியமோ, அசாத்தியம் துணிவோ, மன தைரியமோ எந்த அரசியல்வாதியும் நான் பார்த்து கிடையாது. அந்த அளவுக்கு ஜெயலலிதா துணிவானவர், தைரியமானவர். அவருடைய முதல் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் அவர் சக்சஸ் தன்னம்பிக்கை. என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஒரு டைம் தோத்தாலும் அடுத்த ஜெயிக்க முடியும்.
அப்படின்னு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அவர் மீது அவர் வச்சிருந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் அவரோட முதல் வெற்றிக்கு முதல் படி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு மிக்க நன்றி சார். நன்றி.